ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்மகிட்ட ஒரு பொருள் சக்தியான ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைச்சதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் நம்மளை விட்டு போயாச்சு அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி போகிறது கூட அதை விட ஒசந்த ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த வேத பாடசாலையில் படித்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு நம்ம மகாபெரிவா அனுகிரகம் பண்ணார். அது என்ன அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். ஒரு சமயம் மகாபெரிவா தன்னோட யாத்திரைக்கு வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போனார். அது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு முகாம் போட்டிருந்தார். அந்த எமர்ஜென்சி கொட்டாகையில் அந்த குளிர் காலம் இல்லையா, கடும் குளிர் வேற, அது வேற ஹில் ஸ்டேஷன், அதனால ரொம்ப குளிர் எடுத்தது. உடனே மகாபெரிவா என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது யாத்திரை போகும்போது தன்னோட கம்பளி, உயர் கம்பளி, சால்வைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். ஏன்னா பெரியவாவை பழுத்த கணபாடிகள்லாம் தரிசனம் பண்ணும்போது அவளை மரியாதை பண்ணுறதுக்காக அந்த சால்வைகளை எடுத்துகிட்டு போவாள். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆனப்புறம் அங்கே இருக்கிற அந்த குளிரை பார்த்துட்டு மகாபெரிவா சொன்னால், இந்த சால்வையெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கே கொடுத்துருங்கோ, அவளுக்கு ராத்திரி யூஸ் ஆகும் அப்படின்னோடனே மேனேஜரும் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த சால்வையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அன்றைக்கி சாயங்காலமே ஒரு பழுத்த கணபாடிகள் மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டார். அவர் கிளம்புற சமயத்தில் மகாபெரிவா ஒரு ஷால்வை எடுத்துன்னு வா அப்படின்னோன்னு மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா அது ஒரு ஹில் ஸ்டேஷன், அவ்வளோ எமர்ஜென்சியாக போய் வாங்கவும் முடியாது. இன்னும் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் நேராக போய் அவர் மனசில் ஒரு ஐடியா, ஆஹா குழந்தைங்கள்ட்ட கிளம்புறதானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்டேருந்து போய் இந்த சால்வையை வாங்கின்னு இந்த கணபாடிகளுக்கு போட்டுட்டு அனுப்பியாச்சு. இந்த சால்வை எப்படி வந்தது என்ன ஏதுங்கிறத பற்றி பெருசாக பெரியவா கிட்ட இந்த மேனேஜர் சொல்ல போகலை. அந்த குழந்தை என்ன எடுத்துன்னா, ராத்திரி எல்லா குழந்தைங்களுக்கும் சால்வை கிடச்சது, எல்லாம் போத்திண்டு தூங்கும், நல்லா சுகமாக தூங்குறது. பாவம் அந்த குழந்தை மட்டும் என்ன பண்ணிடுது அப்படின்னா, கைகாலெலாம் முடக்கிண்டு அப்படியே குறுக்கிண்டு தூங்கினது. நான் காத்தால அதுக்கு ஒரு அதிசயம், அப்படியே ஆனந்தமாக அந்த ஒரு சுகமாக தூங்கிட்டு இருந்தது. என்ன காரணம்னா, அவன் அந்த குழந்தை மேலே போத்திருந்த அந்த சால்வை தான். அது எப்படி அவன்கிட்ட வந்தது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. மேனேஜர் அந்த குழந்தை எந்திரிச்சு வந்தப்புறம், என்னடா ஷால்வெல்லாம் வந்துடுதா அப்படின்னு குசல பிரசனம் கேட்கும்போது தான் அவனுக்கு உண்மையே தெரிய வந்தது. அது மகாபெரிவாக்கு கூர்ந்த திருஷ்டி இல்லையா. அந்த கணபாடிகளுக்கு கொடுத்த சால்வை பாடசாலை சிறுவனுடையது என்று கண்டுபிடிச்சிட்டார். அதன் பிறகு மாலை அனுஷ்டானெல்லாம் முடிஞ்சு இரவு பூஜையெல்லாம் முடிஞ்சதும் மேனேஜரை கூப்பிட்டு விசாரித்தார். அவர் இந்த மாதிரி குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் சொன்னோன்னு அவருக்கு திருப்தியாக இல்லை. தன் சகாக்களுக்கு கிடைத்தது போல் தனக்கு தங்களையே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிடைச்சது, தனக்கும் அது கிடைச்சது, ஆனால் கிடைச்சது தன்னோட கையில் நிற்கலையே அப்படின்னு அந்த குழந்தை எப்படி வருந்தோம் அப்படின்னு மேனேஜருக்கு புரிய வச்சார். உடனே மேனேஜருக்கு பயம் வந்துடுது, இங்கே விட்டா நம்மளோட சால்வையே எடுத்து கொடுத்துருவாரோ அப்படின்னு மேனேஜருக்கு ஒரு கவலை வந்துடுது. உடனே பெரியவா சொல்கிறதுக்கு முன்னாடியே, எங்கிட்ட போத்திக்குள்ள ஒரு நல்ல கம்பளி போர்வை இருக்குது பெரியவா, அதே பையனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. உடனே பெரியவா, சரி நீ என்ன பண்ணு, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பாத, நீசா அவன் மேலே நீயே போத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீயும் போய் விஸ்ராந்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அந்த நைஸ் இதயத்தால் அதிநைஸ் போர்வை அந்த பாலகனுக்கு கிடைச்சது. அதுபோல் நம்மளும் மகாபெரிவாவை பூர்ணமாக நம்பினா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், வேலை, சுகம் எல்லாம் கிடைக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.